வணக்கம், நான் உங்கள் சேயோன். இந்த காணொளியில நம்ம உடையார் புதினத்தோட 11வது பாகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். திருவக்கரை வக்ரகாளி கோவில் மண்டபத்தில் மலையனூரான் சாம்பனும் அவன் உடன் வந்தவர்களும் இரவு வேளை வருவதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் காளிதாசன் சாம்பனிடம், செம்பியன் மாதேவியை அழைத்து போக முடியுமா சித்தப்பா என்று கேட்க, அதற்குத்தானே நான் வசிய மாத்திரையை அவர் உணவில் கலந்து விட்டேன். இன்று இரவு செம்பியன் மாதேவியார் நம்முடன் வருவார் அப்படின்னு இவர்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கும் தருணம், ராஜேந்திரனின் ஒற்றைப்படை தலைவன் கடுவங்காரி மறுவூரில் இருந்து திருவொற்றியூருக்கு ஒரு இளைஞன் மூலம் ராஜேந்திரருக்கு ஓலை அனுப்பினான். அதில் வரைபடங்கள் வந்த விடயத்தில் இருந்து மன்னர் உடல்நிலை சரியில்லாமல் போனது, பின்பு அவர் தஞ்சை கிளம்பியது, பிரம்மராயர் உடையாலூர் சென்றது, செம்பியன் மாதேவியார் திருவக்கரையில் இருப்பது முதற்கொண்டு அனைத்து விடயத்தையும் ஓலையில் எழுதி அனுப்பியிருந்தான். அடுத்து ஓலை தஞ்சை சென்று சேர்ந்த பின் அனுப்புகிறேன் அப்படின்னும் அதில் குறிப்பிட்டிருந்தான். கடுவங்காரி மறுவூர் மாயா கோவிலுக்கு சென்று விட்டு திரும்பும் தருணம், படகோட்டி நீலன் கடுவங்காரியை நோக்கி வந்தான். அந்த படகோட்டி நீலனும் ராஜேந்திரனின் ஒற்றைப்படையை சேர்ந்தவர்தான். என்ன விடயம் நீலா? அனைவரிடமும் கூறிவிட்டேன். மொத்தம் 36 பேர் உங்களை பார்ப்பதற்கு ஆவலாக உள்ளார்கள். அனைவரும் நம் ஒற்றர்கள் தானே? வேற்றாட்கள் யாரும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. யார் யாருடைய ஒற்றர் என்பதை கண்டறிவது மிகவும் கடினம். இருப்பினும் நமது செயல்கள் எதுவும் சோழ தேசத்திற்கு எதிராக இல்லையே, அதனால் எந்த பாதகமும் இல்லை. ஆமாம், கூட்டம் எங்கே? தஞ்சையின் எல்லையில் கருந்தட்டார்குடி என்று கம்மாளர்கள் வசிக்கும் கிராமத்தில். இந்த விடயமெல்லாம் அந்தணர்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கொள். ஏனென்றால் அவர்கள் பெரும்பாலும் பிரம்மராயரின் ஒற்றர்களாக இருக்கக்கூடும். சரி, நீங்கள் எப்போது வருகிறீர்கள்? இன்று இரவு உங்களை கருந்தட்டார்குடியில் சந்திக்கிறேன்னு சொன்னதும் அந்த படகோட்டி அங்கிருந்து கிளம்ப அவனையே பார்த்துட்டு இருந்தான் கடுவங்காரி. பின்பு கடுவங்காரி மறுவூரில் இருந்து கருந்தட்டார்குடியை நோக்கி நடக்க துவங்கினான். அந்த தருணமெல்லாம் பிரம்மராயர் கருவூர் தேவர் வீட்டை அடைந்து விடுகிறார். அவரை சந்தித்து வணங்கிய பிரம்மராயரை பார்த்து கருவூர் தேவர், பிரம்மராயரே, வீட்டிலே பேசலாமா இல்லை வெளியே போய் பேசலாமான்னு கேட்க, வீட்டில் வேண்டாம் குருதேவரே, நாம் பேசும் விடயத்தை உங்கள் சீடர்கள் பார்க்க கூடும், நாம் வெளியே சென்று விடுவோம்னு பிரம்மராயர் சொல்ல, உடையாலூர் சிவன் கோவிலுக்கு அருகே இருக்கும் குளக்கரை அருகில் இருந்த வயல்வெளிக்கு சென்றார்கள். என்ன விஷயம் பிரம்மராயரே அப்படின்னு கருவூர் தேவர் கேட்க, பிரம்மராயரும் மலமளவென ஆரம்பத்தில் இருந்து நடந்தேறிய எல்லா விடயங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தார். ராஜேந்திரனுக்கு மன்னர் கோவில் கட்டுவதில் துளியும் விருப்பமில்லை. எல்லைகள் பலமில்லாத இந்த நேரத்தில் எதற்கு இந்த கோவில் என்று ஓலை அனுப்பியிருக்கிறார்னு பிரம்மராயர் சொல்ல, அவரிடமிருந்து யாரேனும் ஆட்கள் வந்தால் நீங்கள் விசாரிக்க வேணாமா பிரம்மராயரே? இல்லை குருதேவரே, ராஜேந்திரனுக்கு என்னை அதிகம் பிடிப்பதில்லை. நான் வயதானவன், அதிலும் நான் ஒரு அந்தணன் என்பதாலே அவருக்கு என்னை பிடிப்பதில்லை. இப்படி பல சிக்கல்கள் இருக்கிறது. இந்த வேலையே வேண்டாம்னு போய்விடலாம் என்றும் தோன்றும். ஆனால் பழக்கதோஷம் ஒரு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நான் சோழ தேசத்தை இருக்க கட்டிக்கொள்கிறேன் அப்படின்னு பிரம்மராயர் சொன்னதும் கருவூர் தேவர் சிரித்து கொண்டே, ஒரு துறவி, என்னாலேயே இந்த சோழ தேசத்தை விட்டு விலக முடியவில்லையே, நீர் எப்படி விலகி போக முடியும்? பிரம்மராயர் தனது மகன் அருள்மொழி பட்டன் தான் அடுத்த பிரம்மராயராக வரவேண்டும் என்று விருப்பம் கொண்டுள்ளதையும் கருவூர் தேவரிடம் கூறிக்கொண்டிருந்தார். அந்த சமயம் கருவூர் தேவர் பிரம்மராயரிடம், கொல்லிமலையில் ஒரு கூட்டம் மன்னரையும் மன்னரை சுற்றி உள்ளவர்களையும் நோக்கி துர்தேவதைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்ல, இதையெல்லாம் யார் செய்கிறார்கள் குருதேவரே? ரவிதாசனுடைய மகன். அவர்கள் இன்னும் அடங்கவில்லையா குருதேவரே? இல்லை, முன்பை விட பெரிய கூட்டமாக வளர்ந்து விட்டார்கள் அப்படின்னு இருவரும் பேசிக் கொண்டிருந்த தருணம், அவர்கள் இருந்த இடத்தில் ஒரு இறுக்கம் ஏற்பட்டு கொண்டிருப்பதையும் பரபரப்பாகி கொண்டிருப்பதையும் வைத்து இங்கு மறுபடியும் ஏதோ ஒரு ஏவல் வேலை நடக்கிறது என்பதை கருவூர் தேவர் உணர்ந்தார். பிரம்மராயருக்கு இந்த பேய் பிசாசுகளின் எல்லாம் நம்பிக்கை இல்லை. அவருக்கு இங்கு நடக்கும் விடயங்கள் மீது நம்பிக்கையை கொண்டு வருவதற்கு பிரம்மராயருக்கு இதில் அனுபவம் ஏற்பட்டால்தான் முடியும் என்று கருவூர் தேவர் அவரை அந்த சூட்சம உருவம் தாக்குவதற்கு அனுமதித்துவிட்டு பின்பு அவரை அதிலிருந்து காப்பாற்றினார். எனக்கு என்ன நேர்ந்தது? நான் ஏன் இப்படி விழுந்தேன் குருதேவரே? நான் உங்களுக்கு முன்பே சொன்னேனே, இப்போதாவது இந்த விடயங்களை உண்மை என்று நம்புகிறீர்களா? ஆமாம் குருதேவரே, என்னை காப்பாற்றியதற்கு நன்றி. இதை அறவே தடுப்பது எப்படி?
எங்கிருந்து ஏவுகிறார்களோ அங்கே போய்தான் அவர்களை அழிக்க வேண்டும். இந்த நேரம் அரசரிடம் போயிருப்பார்களா குருவே? அவரிடம் போக முடியாது. மந்திர தீட்சை பெற்ற ஒரு அரைஞான் கயிறு இருக்கிறது. மேலும் அவர் விரதம் இருப்பவர் போல் தினமும் பஞ்சாட்சரம் ஓதிக்கொண்டிருக்கிறார். இதை செய்யும்படி அவருக்கு நம்பியாண்டார் நம்பி சொல்லுகிறார். இதை போன்ற பல விடயங்கள் நம்பியாண்டார் நம்பி அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால் ஒன்றும் பாதகமில்லை. ராஜராஜ சோழனின் ஆட்சியின் போதுதான் சிதம்பரம் கோயிலிலே பூச்சிகளால் அரிக்கப்பட்டு அழிவின் விளிம்பில் கவனிப்பாரற்று கிடந்த தேவாரங்களையும் மற்றும் வேறு பல சமய இலக்கியங்களையும் நம்பியாண்டார் நம்பி 11 திரைமுறைகளாக தொகுத்தார். இதன் காரணமாகவே ராஜராஜ சோழன் திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்பட்டார். சரி பிரம்மராயரே, நீங்கள் இன்று இரவு இங்கு தங்கிவிட்டு நாளை விடிந்ததும் நீங்கள் அருள்மொழியோடு பயணப்பட்டு விடலாம். அரசரை நீங்கள் இருவரும் கண்ணின் மணி போல் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் அரசரை சந்தித்த 2 நாட்களில் நானும் அங்கு வந்து விடுவேன். பிரம்மராயரே, இன்னொரு முக்கியமான விடயம். இந்த பௌர்ணமிக்குள் அரச குடும்பத்தில் ஒரு சாவு நிகழப்போகிறது. அநேகமாக அது செம்பியன் மாதேவியராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவூர் தேவர் பிரம்மராயரின் கைப்பிடித்து வீட்டிற்கு அழைத்து சென்றார். திருவக்கரையிலிருந்து செம்பியன் மாதேவியாரை கொல்லிமலைக்கு கூட்டிக் கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் சாம்பனும் அவனுடன் வந்தவர்களும். அந்த சமயமெல்லாம் நெஞ்சுவலி தாழாமல் துடித்த செம்பியன் மாதேவியார், பல்லக்கை நிறுத்துங்கள், என்னால் முடியவில்லை, என்னை சிறிது நேரம் புவியின் மீது படுக்க வையுங்கள் அப்படின்னு அலற அவரை இறக்கி படுக்க வைத்தார்கள். அவரை உற்று பார்த்த சாம்பான், நான் பயந்தது போலவே நடந்துவிட்டது. செம்பியன் மாதேவியார் மரணம் அடைய போகிறார். அப்படியானால் இவரை சூட்சமமாக கட்டி கொண்டு போக முடியாதா என்று ஒருவன் கேட்க, கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் வாழ்நாள் முழுவதையும் சோழ தேசத்து கராகரகத்தில் தான் கழிக்க வேண்டி வரும் என்று கூறிவிட்டு மலையனூரான் சாம்பான் செம்பியன் மாதேவியாரிடம் சென்றான். மன்னித்து விடுங்கள் அம்மா, உங்கள் உடலுக்கு உபாதை கொடுத்து விட்டோம். உங்களை எங்களுடன் வரவழைப்பதற்காக உங்கள் மகன் எங்களோடு இருக்கிறார் என்று பொய் கூறிவிட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள் அம்மா. செம்பியன் மாதேவியாரின் நாடி துடிப்பு அடங்கியது. சரி, வாருங்கள் போவோம். நாம் நம் இலக்கை நோக்கி போய்தான் ஆக வேண்டும். இதை விட்டுவிட்டா என்று ஒருவன் கேட்க, இவர் என்பது இது என்று மாறிவிட்டதல்லவா, இதுதான் வாழ்க்கை. அருகே இருக்கிற முக்கூடல் கிராமத்தில் போய் சொல்வோம். அங்கேயே நமக்கு குதிரைகள் கிடைத்தால் கொல்லிமலைக்கு விரைவாக போக வேண்டும். அவர்கள் முக்கூடல் கிராமத்தில் கிராம அதிகாரியிடம் சென்று, வரும் வழியில் யாரோ ஒரு பெண்மணி பார்ப்பதற்கு அரச குடும்பத்தினர் போல் இருக்கிறது, மரத்தடியில் படுக்க வைக்கப்பட்டிருந்தார், அருகில் பல்லக்கு இருந்தது, ஆனால் பல்லக்கு தூக்கிகளை காணோம், அந்த பெண் மரணமடைந்து விட்டார், நீங்கள் போய் யார் என்று பாருங்கள் என்றான் சாம்பான். நீங்கள் எல்லாம் யார்? நாங்கள் வழிபோக்கர்கள், பரதேசிகள் என்று கூறினான் மலையனூரான். சரி, நாங்கள் அதை பற்றி விசாரிக்கும் வரை நீங்கள் யாரும் எங்கும் செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு கிராம அதிகாரிகள் சொல்ல, மலையனூரானும் சரி என்றான். கிராம அதிகாரி அவர்களுக்கு இருவரை காவல் வைத்துவிட்டு அவரும் சில ஆட்களும் செம்பியன் மாதேவியார் இருக்கும் இடத்திற்கு சென்றார்கள். சாம்பான் அவன் கூட வந்த ஒருவனிடம் முக்கூடலில் குதிரை கிடைக்குமா என்று விசாரித்து வரும்படி சொல்ல, காவலர்கள் அவனை செல்ல அனுமதிக்க முடியாது என்று கூற, சாம்பான் அவர்களிடம் பேசி ஒரு வழியாக அவர்களை சம்மதிக்க வைத்தான். சிறிது நேரத்தில் எல்லா குதிரைகளும் கிடைத்துவிட்டதாக செய்தி வந்ததும் அவர்கள் அந்த காவலர்களை தாக்கிவிட்டு ஊர் எல்லையில் நிற்க வைக்கப்பட்டிருந்த குதிரையில் ஏறி வடதிசை நோக்கி தப்பித்து சென்றார்கள். அவர்கள் கொல்லிமலையை சென்றடைய இன்னும் 2 நாட்கள் ஆகும். இனி அடுத்த கட்டம் என்ன நிகழவிருக்குன்னு நாம் அடுத்த காணொளியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.